ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐபிஎல்ல 57வது மேட்ச் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கும் இடையே நடைபெறும் போட்டி இரவு 7:30க்கு ராஜீவ் காந்தி கிரிக்கெட் கிரவுண்டில் நடைபெறுதுங்க. பிச்சு வந்து பேட்டிங் பிச்சு, ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 207 வந்து பதிவாயிருக்கு. நேற்று மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா டெல்லி வந்து 250 மேட்ச் விளையாடுறோம்னு சொல்லியிருந்தோம். டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து மேட்ச் வின் பண்ணியிருந்தாங்க. சரி, இந்த மேட்ச்க்கான பெட்டிஷனை பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கான ஸ்பெஷல் டே பிளேயர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார் தான். மே 8 2011 ஐபிஎல் டெபியூ ஆனார் புவனேஸ்வர் குமார். ஸோ இந்த மேட்ச் பவுலிங்கில் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருப்பார், பிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பிளேயர் நம்ம பார்க்குறப்போ யாருன்னா பேட் கமின்ஸுடைய பர்த்டே இன்னைக்கு. சரிங்களா, மே 8 பேட் கமின்ஸுடைய பர்த்டே இன்னைக்கு. வேணும்னா இந்த பவுலர் வேணால் ட்ரை பண்ணுறதா ட்ரை பண்ணுங்க, இல்லை வேணான்றவங்க ரிமூவ் பண்ணி பாருங்க. பர்சன்டேஜ் வைஸாக அதிகமாக இருக்கக்கூடிய இந்த 6 பிளேயர் யாருன்னா ராகுல், கிளாசன், பூரான், டிராவிஸ் ஹெட், ஸ்டாயினிஸ், நிதிஷ்குமார் ரெட்டி 6 பேர் இருக்காங்க. இதில் ஃபேண்டசி டாபிக்ஸ்னு பார்க்குறப்ப மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் தான் இருக்காரு, 95% இருக்காரு. திராவிஸ் ஹெட் பார்த்தீங்கன்னா 92 சம்திங் இருக்காரு. ஸோ இந்த ரெண்டு ஃபேண்டசி டாபிக்ஸில் நான் வந்து ஸ்டாயினிஸை ட்ராப் பண்ணி பார்க்குறேன் இந்த மேட்ச்சுக்கு. ஏன்னா ஒரு 95% ரொம்ப அதிகமாக இருக்குது. திடீர்னு ஃப்ளாப் ஆகிட்டா அது 90% டீம் வந்து ஃப்ளாப் ஆயிடும். ஸோ நான் ஸ்டாயினிஸை ட்ராப் பண்ணி பார்க்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பிக் பண்ணிக்காங்க. ஏன்னா இப்போ நம்ம யூனிவர்சல் சிவிசியாவே 2 பேர் இவங்க தான் இருக்காங்க. உங்களுக்கு மேபி இந்த பிளேயரை ட்ராப் பண்ணுறப்ப ஒரு 40 பாயிண்டோ இல்லை 60 பாயிண்டோ எடுத்தாங்கன்னா வந்து டீம் வந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து கம்மியாயிடும், போட்ட காசு வராது. அதனால சேஃபாக வேணுன்றவங்க இந்த 2 பேர் வந்து பிக் பண்ணிக்கோங்க. இல்லை வேண்டான்றவங்க ரிஸ்க் எடுத்து பார்க்குறவங்க ஸ்டாயினிஸ் மேலே ரிஸ்க் எடுத்து பாருங்க. அதே போல் இந்த மேட்ச்சுக்கு நான் இன்னொரு பிளேயர் யாரை ட்ராப் பண்ணுறேன்னா என்ட்ரி கிளாஸ் நான் ட்ராப் பண்ணி பார்க்குறேன் இந்த மேட்ச்சுக்கு. என்ன ரீசன்னா இப்போ எஸ்ஆர்ஹெச்சோட டாப் ஆர்டர் நின்று விளையாடுற மாதிரி எதிர்பார்க்குறேன் இந்த மேட்ச். ஸோ எஸ்ஆருடைய டாப் ஆர்டர்லாம் நின்று விளையாடுறப்போ என்ட்ரி கிளாஸ்னுடைய பேட்டிங் ஆர்டர் வந்து கொஞ்சம் பின்னாடி வரும். அதனால நான் ஸ்டாயினிஸும் என்ட்ரி கிளாஸ் 2 பேர் ட்ராப் பண்ணிட்டு ராவி செட்டு, நிதிஷ்குமார் ரெட்டி, நிக்லஸ் பூரான், ராகுல் இந்த 4 பேர் வந்து ட்ரை பண்ணி பாருங்க இந்த மேட்ச்சுக்கு. அதே போல் இந்த பிளேயர்ஸ் வந்து ட்ராப் பண்ணுறதுலாம் எல்லாமே நம்ம இஷ்டம் தான், நம்ம யார் மேலே வேணால் ரிஸ்க் எடுக்கலாம். அதே போல் இந்த 6 பிளேயருமே வச்சுட்டு போகாதீங்க, அது வந்து வேஸ்ட் ஆகிடும். கண்டிப்பாக இதில் ஃப்ளாப் ஆகிற பிளேயர் ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் ட்ரீம் டீமில் வருவாங்கன்னு நினைக்கிற பிளேயர்ஸ் வந்து பிக் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக வந்து வின் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதே போல் இன்னைக்கு நான் இன்னொரு பிளேயர் வந்து சொல்லிடுறேன், அபிஷேக் சர்மா. இவர் வந்துங்க 100வது T20 விளையாடுறாரு. அபிஷேக் சர்மா 100வது T20 விளையாடுறாரு. கிராண்ட் லீக்ல ஒரு ரிஸ்கா கேப்டனா ட்ரை பண்றவங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதே போல பர்சன்டேஜ் லோவா இருக்கக்கூடிய 6 பிளேயர் பார்த்தீங்கன்னா அகர்வால், அப்துல் சமாத், படோனி, அஸ்டன் டர்னர், சபாஸ் அகமது, யாஸ்தாகூர் இந்த 6 பேர் இருக்காங்க. இந்த 6 பேர்ல அகர்வாலை பொறுத்த வரைக்கும் 1 பிளேயரா வராரு. இப்போ லாஸ்ட் மேட்ச் கூட பிளேயிங் எடுத்திருந்தாரு. இவரை ட்ரை பண்ணி பாருங்க. வேணா பர்சன்டேஜ் லோவா இருக்காரு. இவருக்கு ஒரு ரெக்கார்டு கூட இருக்கு, ஒரு 2 சிக்ஸ் என்னமோ அடிச்சு 106 பக்கம் ரீச் பண்ண போறாரு. அவரை வேணா அகர்வாலை ட்ரை பண்ணி பாருங்க. அதே போல யாஸ் தாக்கூர் இவர் வந்து மேன் ஆஃப் த மேட்சே வாங்குறாரு. ஆனால் பர்சன்டேஜ் லோவாக இருக்காரு. இந்த பவுலர் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. மற்றபடி இந்த அஸ்டன் டர்னரோ இல்லை இவங்க எல்லாருமே வந்து வாய்ப்பு கிடைச்சால் மட்டுமே ட்ரீம் டீம் வருவாங்க, இல்லைனா வருவதற்கான வாய்ப்புகள் வருது. மேபி கேட்ச் பிடிச்சி கூட ட்ரீம் டீம் வரலாம். ட்ரை பண்ணி பாருங்க. நான் ரெக்கமெண்ட் பண்ணுற 2 பிளேயர் யாருன்னா அகர்வால், யாஸ் தாக்கூர் இந்த 2 பேர் வந்து நான் சொல்றேன், வேணும்னா எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க லோ பர்சன்டேஜ் பிளேயராக இருக்கிறப்ப. அடுத்து ஓவரால் பர்சன்டேஜில் இருக்கக்கூடிய இந்த 11 பிளேயர்ஸில் நான் யாரெல்லாம் ட்ராப் பண்ணுறேன், இது முழுக்க என்னுடைய ஒப்பீனியன் மட்டுமே. உங்களுக்கு ஒருவேளை ரிஸ்க் எடுக்க உங்களுக்கு பயமா இருந்தா மேபி நீங்க சேஃபா கூட ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நான் ஸ்டாயினிஸை ட்ராப் பண்றேன், மேபி ஒரு 60 பாயிண்ட் 70 பாயிண்ட் எடுத்துட்டா பாட்காஸ்ட் கூட வராது. அதனால நீங்க வேறாச்சும் பிளேயர் மாதிரி ரிஸ்க் எடுத்து பாருங்க. அதே போல லாஸ்ட் மேட்ச் ட்ரீம் டீம் நம்ம பாக்குறப்ப ஒரு நிமிஷம், லாஸ்ட் மேட்ச் ட்ரீம் டீம்ல பாருங்க, ராகுல், ஸ்டாயினிஸ், நவீன் உலக் 3 பேர் வந்திருக்காங்க. மேபி நீங்க உங்க டீம்ல ராகுல், ஸ்டாயினிஸ் 2 பேர் வச்சிருந்தா அந்த டீமை நவீன் உலக் ட்ராப் பண்ணி பாருங்க. இல்ல நவீன் உலக், ராகுல் எடுத்தா அந்த டீம்ல வந்து ஸ்டாயினிஸ் ட்ராப் பண்ணி பாருங்க. சரிங்களா, ஒருவேளை ப்ரோ நான் சேஃபாகவே ஸ்டாயினிஸ் ராகுல் தான் வச்சிருந்தா அந்த டீம் வந்து நவீன் உலக் ட்ராப் பண்ணுங்க. ஏன்னா இப்போ பவர் பிளேலே வந்து நவீன் உலக் பவுல் பண்ணுவாரு. ஸோ மேபி எஸ்ஆர்ஹெச் பிளேயர்ஸ் வந்து நின்று விளையாட்டாங்கன்னா அப்போ இவருக்கு வந்து விக்கெட் எடுக்காம போகலாம் இல்லைங்களா, அதனால. அதே போல ஹைதராபாத் பாக்குறப்போ டிராவி செட்டு, மார்கோ யான்சன், பேட் கமின்ஸ், புவனேஸ்வர் குமார் இவங்க 4 பேரும் வந்து வந்திருக்காங்க ட்ரீம் டீம்ல. நாம வந்து இந்த மேட்சுக்கு திராவி செட்டும் புவனேஸ்வர் குமாரும் சொல்றேன். மேபி இந்த 2 பிளேயர்ல யாராச்சும் ஒரு பிளேயர் எடுத்தாங்க, இல்லைன்னா 2 பிளேயர் ட்ராப் பண்றது ட்ராப் பண்ணி பாருங்க. ஆனா பேட் கமின்ஸோடைய பர்த்டே இன்னைக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பார்த்து பிளேயரை பிக் பண்ணிக்காங்க. புவனேஸ்வர் குமார் வந்து முக்கியமான பிளேயரா இருப்பாரு, ஏன்னா ஐபிஎல் டெபியூ ஆன நாள்னு சொல்றப்ப. அதே போல புவனேஸ்வர் குமாரை பொறுத்த வரைக்கும் ஓவரால் T20ல 297 விக்கெட் எடுத்திருக்காரு. ஜஸ்ட் ஒரு 3 விக்கெட் எடுத்தா 300 விக்கெட்களை வந்து ரீச் பண்ணுவாரு. ஸோ பிபி வந்து பவுலிங் ஆப்ஷன்ல ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருப்பாரு.
அடுத்து ஃபேண்டசி டாப் லெவல் பிளேயர்ஸ்ல வரக்கூடிய இந்த பிளேயர்ல டிராவிஸ் ஹெட்டை பொறுத்த வரைக்கும் 444 ரன் அடிச்சிருக்காரு இந்த சீசன்ல மட்டுமே. ஜஸ்ட் ஒரு 56 ரன் அடிச்சு 500 ரன் வந்து இந்த சீசன்ல மட்டும் குயிக்கா அடிச்ச மாதிரி. விராட் கோலிக்கு அடுத்தது 500 ரன்னு, நிக்லஸ் புரானுக்கு அடுத்தது இவர் தான் வருவான்னு நினைக்கிறேன். சாரி, சுனில் நரேன் பின்னாடி டிராவிஸ் ஹெட் தான் வர மாதிரி இருக்கும். அதனால ஒரு 56 ரன் அடிப்பாருன்னா இவர் வந்து ஒரு வயசை ட்ரை பண்ணி பாருங்க. கேஎல் ராகுலை பொறுத்த வரைக்கும் வென்யூல ஆவரேஜ் நல்லா தான் இருக்கு. அதேபோல ஹெட்லையும் ஆவரேஜ் நல்லா வச்சிருக்காரு. ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா கேஎல் ராகுலை பொறுத்த வரைக்கும் கண்டினியூ 9 மேட்ச் பக்கம் ட்ரீம் டீம் வந்திருக்காரு. அது ஒரே ஒரு மைனஸ் தான். ஆனா இவருக்கான ரெக்கார்டு என்னன்னா ஜஸ்ட் ஒரே ஒரு 69 ரன் அடிச்சா போதும். இந்த சீசன்ல 500 ரன் அடிச்சு வேறும்னு சொல்லிட்டு இவரு ரெக்கார்ட் அடிச்சுருந்தாரு. ஒரு சேஃபா வேணும் ட்ரை பண்ணணும்னா ராகுல வந்து ஒரு கேப்டனாக ட்ரை பண்ணி பாருங்க. இல்லை வேண்டாம்னா ட்ராப் பண்ணிக்காங்க. ஒரே ஒரு மைனஸ்னு அதுதான், கண்டினியூ வந்து 9 மேட்ச் ட்ரீம் டீம் வந்திருக்காரு. மேபி 10ஆம் மேட்ச் வரலாம், இல்லை வராமலும் போகலாம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா லக்னோ பக்கம் இப்போ நின்று விளையாடக்கூடிய ஒரே ஒரு பிளேயர்லாம் ராகுல் மட்டும் தான். அதனால நம்ம சேஃபாக பிக் பண்ணிக்கலாம். நான் எந்தெந்த பிளேயர்லாம் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னா மார்க் ஆன்சன் ட்ராப் பண்ணுறேன், நவீன் உலக் ட்ராப் பண்ணுறேன். அடுத்தது ஸ்டாயினிஸ் மேலே ரிஸ்க் எடுத்து பார்க்குறேன் இந்த மேட்ச்சுக்கு. உங்களுக்கு வேணும்னா வந்து நீங்கள் பிக் பண்ணிக்கங்க. அடுத்தது அபிஷேக் சர்மா வந்து 100வது T20 மேட்ச், அதனால் அபிஷேக் சர்மா எடுக்கலாம், டிராவிஸ் எடுக்கலாம். ராகுல், பூரான், கிளாஸன் வந்து நான் ட்ராப் பண்ணுறேன். பவுலிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நட்ராஜன் இல்லை பேட் கமின்ஸ் யாராச்சும் ஒரு பிளேயரை நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் இந்த மேட்ச்சுக்கு. சரிங்களா? அதே போல் உங்களுக்கு யாராச்சும் ஒரு பிளேயர் ஃப்ளாப் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய பிளேயர் யாருன்னா லக்னோ பக்கம் ரவி பிஷ்னாய். இப்போ நம்ம வந்து மோஷன் கார்டு வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து இன்ஜுரி ஆயிடுச்சு தலையில. அவர் மேபி இந்த மேட்ச் பவுல் பண்ணுவாரா என்னன்னு தெரியல. பாருங்க, ஃபுல்லி ஃபிட்டாக இருந்தால் பிளேயிங் லெவலில் இருப்பார், இல்லைனா வேற ஏதாச்சும் பிளேயிங் லெவலில் சேஞ்சஸ் இருந்தால் அந்த பிளேயர் வந்து ஆன் டைம் செக் பண்ணி பார்த்துக்காங்க. ரவி பிஷ்னாய் பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக சொல்லணும்னா லாஸ்ட் சீசன்ல நல்லா விக்கெட் கிடைச்சது. இந்த சீசன்ல மேபி 1 or 2 விக்கெட்ஸ் தான் எடுக்கிறாரு. மேபி பவர் பிளேல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து விக்கெட் கிடைக்கலாம், மிடில் வந்து ஸ்பின்னருக்கு விக்கெட் கிடைக்கலாம். ஏன்னா இவரை ட்ரை பண்ணுங்க, இல்லை வேண்டான்றவங்க ட்ராப் பண்ணி பாருங்க. இன்னைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் என்னோட ஒப்பீனியன்ல சொல்லணும்னா எல்லாமே வந்து எஸ்ஆர்ஹெச் ஃபேவரா தான் இருக்கு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். அதனால நான் வந்து எஸ்ஆர்ஹெச் வின் பண்ற மாதிரி தான் சொல்லியிருக்கேன். பார்க்கலாம். வீடியோ பற்றிய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வந்திருக்கேன் நம்ம தமிழ் நண்பர்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கொண்டு அடுத்து ஒரு நல்ல ஒரு வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.